வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு தனுசு லக்ன நண்பர்களுக்கு 20 பிப்ரவரி மார்ச் 4 வரை 14 நாட்கள்ல சூரியன் சனி கும்பராசியில நம்ம லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல சேர்க்கை பெறுவதற்கான பலன்கள். தனுசு என்பது குருவனுடைய வீடு. ஆனா தனுசு ராசியில் இருக்கிற நட்சத்திரங்கள் 3 அவை கேது, சுக்கிரன், சூரியன். இந்த 3னுடைய தன்மையும் பெற்றவர்கள் தான் நம்ம. அதனாலதான் லக்னம் என்பது முக்கியம்ன்றதை நம்ம குறிப்பிடுறோம். அதுல ஏன் நட்சத்திரம் குறிப்பிடுறோம் அப்படின்னா, நம்மளுடைய லக்ன புள்ளி என்பது இந்த நட்சத்திரங்கள்ல ஏதாவது ஒண்ணுல விழுந்திருக்கும். மூலத்துல லக்னம் அமைஞ்சிருக்கும், பூராடத்தில் அமைஞ்சிருக்கும், உத்திராடத்தில் அமைஞ்சிருக்கும். அதுக்காகத்தான் அந்த நட்சத்திரம் குறிப்பிடுறத ஒழிய நீங்க பிறந்த நட்சத்திரத்தை அடையாளம் காட்டுவதற்கு அது குறிப்பிடுவதில்லை. இதை தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ண உங்களுக்கு புரிதல் உண்டாகும். 12 ராசிகளிலேயுமே நட்சத்திர வழியாகத்தான் 9 கிரகங்களும் பிரயாணம் பண்ணுது. அந்த நட்சத்திர ஆற்றல்களை தான் ஒவ்வொரு கிரகமும் தனிப்பட்ட முறையில வழங்குது. இப்ப கூட இந்த கிரக சேர்க்கையில நான் எடுத்துட்டு இருக்கிற கான்செப்ட் 14 நாட்களை மட்டும் ஏன் எடுத்திருக்கேன். சூரியன் 30 நாட்கள் கும்பராசியில இருக்காரு, அப்ப சனி கூட சேர்ந்து தானே இருக்காரு அப்படிங்கிறத பார்க்குற கண்ணோட்டத்தை விட்டுட்டு, அந்த ஒரே சனி செல்லக்கூடிய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்துல சூரியன் போற நாளை மட்டும் கணக்கிட்டு அந்த தேதிகள்ல தான் இந்த கிரக சேர்க்கையினுடைய தாக்கம் இருக்குங்கிறதுக்காகத்தான் இந்த. அப்ப எல்லாமே சர்க்கியூட்ல இருக்கிற நட்சத்திரத்தின் ஆற்றல்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு கேள்விக்கான பதில்கள் கரெக்டா கிடைக்கும். இப்ப 3ஆம் இடம் கும்பம், அந்த 3ஆம் இடத்துக்கு அதிபதியே சனி பகவான் தான். அப்பேற்பட்ட சனி பகவான் தைரியத்தை கொடுக்கிறாரு, தன்னம்பிக்கையை கொடுக்கிறாரு. நம்முடைய அறிவு திறமை மற்றும் கம்யூனிகேஷன் பவரை டெவலப் பண்றேன். 4 பேர் கூட எப்படி பழகிறது, ஒரு செயல்பாடு, ஒரு கான்செப்டை எப்படி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது, இதுக்கெல்லாம் அந்த 3ஆம் இடம் பவர்ஃபுல்லான இடம். அதற்கு நேர் 7ஆம் இடமான 9ஆம் இடமும் அந்த 3ஆம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ற இடம். இதுக்கு பேர் இணை பாவங்கள்னு பேர். இந்த 3, 9 இருந்தாதான் ஒருத்தர் கூட ஒருத்தர் தொடர்பு கொள்ள முடியும். 3ஆம் இடம் என்பது இப்போ நம்ம ஃபோன் அப்படின்னா, 9ஆம் இடம் என்பது நாம் யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்களுடைய ஃபோன்னு வச்சுக்கோங்க. இதுதான் கனெக்ஷன். ஒரு வீட்டுக்கு பைப்பு கனெக்ஷன் கொடுக்குறோம், கரண்ட்டு கனெக்ஷன் கொடுக்குறோம், எல்லாமே 3, 9 தான். ஒரு சின்னதாக ஒரு பிரயாணம் போயிட்டு வரணும்னாலும் 3, 9 தான். அப்போ இப்படிப்பட்ட 3ஆம் அதிபதியான சனியும் 9ஆம் அதிபதியான சூரியனும் 3ஆம் இடத்துல சேர்க்கை பெறுகிறார்கள். ஆனால் இந்த 2 பேர் கொஞ்சம் எதிரிகள், பகைத்தன்மை பெற்றவர்கள். அப்ப ஒரு முரண்பாடு வரும். அப்ப தனுசு லக்னத்துக்கு இந்த ராகுனுடைய நட்சத்திரம் தான் கம்யூனிகேஷனுக்கு மிகப்பெரிய ஆற்றலை தருகிறது. அந்த ராகுனுடைய நட்சத்திரத்துல தான் இந்த 2 பேரும் சேர்ந்துக்கிறாங்க. அப்படின்னா நூதனமான சிந்தனைகள் தோன்றும். நூதனம்ங்கிறது புதுமை அப்படின்னு எடுத்துக்கலாம். சில பேருக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸு நடக்கும். கம்யூனிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டை பண்ணிட்டு இருப்பாங்க, அன்எக்ஸ்பெக்டடாக சில ஈவெண்ட்ஸ் நடக்கும். அதனால் சில லிங்க் மாறும், தொடர்புகள் அதிகரிக்கும், அதனால் வேறு விளைவுகள் அதில் வரும். இப்படியெல்லாம் கூட மாற்றங்கள் ஏற்படும். மாற்றங்களுக்கு மிகப்பெரிய அடிப்படை இந்த 3ஆம் இடமும் 9ஆம் இடமும். அந்த மாதிரி இருக்கிறது. நீங்க உங்களுடைய மனசை நம்பணும், உங்களுடைய கான்செப்டை நம்பணும், உங்களுடைய அறிவுத்திறன் செயல்பாடுகளை நம்பணும். இதுல திடீர்னு சர்க்கியூட்ல சில பிரச்சனைகள் வருது, சர்க்கியூட்ல சில குழப்பங்கள் வருது, சில டிஸ்டர்பன்ஸ் வருது அப்படின்னா அது தற்காலிகமானது. ஆனா நம்ம கான்செப்ட், நம்ம கொள்கை, நம்ம திறமை அதை நாம பேசிக்கா வச்சுக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கும்போது இது நம்மளுக்கு பாதிப்பை செய்யாது. அந்த கொள்கை பிடிப்பு, அதை ஹோல்டு பண்ணி நீங்க எவ்வளவு தூரம்
அதை வித்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் செயல்படுறீங்களோ அவ்வளவு தூரம் இது நன்மையான பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல காலம். ஏனென்றால் கிரகங்கள் பகையாக இருக்கலாம், பாவங்கள் நமக்கு சப்போர்ட்டிங் பாவங்கள். பாவம்னா என்னன்னா, இந்த 3ஆம் இடம் என்றது ஒரு பாவம், 9ஆம் இடம் என்பது ஒரு பாவம். இந்த 3, 9 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டிங் பாவம். அதனால ஐடி லைன்ல இருக்கவங்க, கிரியேட்டிவிட்டி மைண்டு, அதே போல சினிமா போன்ற மீடியாக்கள்ல இருக்கவங்க, செய்தி விளம்பரத்துறையில் இருக்கவங்க, அரசு துறை விளம்பர ஸ்தாபனங்கள்ல இருக்கிறவங்க, மற்றும் வெளி உறவு தொடர்பு, இப்போ வெளிநாட்டு தொடர்புங்கிற மாதிரி அந்த வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி டூரிஸ்ட் சம்மந்தப்பட்ட தொழில் ரீதியாக டிரான்ஸ்போர்ட் இயக்குகிறவர்கள், இது மாதிரியான ஒரு ஆதிக்கம் பெற்ற இந்த பாவத்தில் இந்த சூரியன் சனி என்பது நமக்கு புதுமைகளை செய்யும். ஒரு ட்ராக்கை மாறுது அப்படிங்கிறத மட்டும் பண்ணும், அதுக்கு இடைஞ்சல் பண்ணாது. அது அந்த மாற்றம் ஒரு அதிர்ச்சியை தரும், அவ்வளோதான். அதற்கு நாம அவேர்னஸை கிரியேட் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய கான்செப்டை நம்ம விட்டுடாம பார்த்துக்கிட்டா போதும். திடீர்னு ஒரு அப்செட் ஆகிட்டு இது தவறுன்னு நம்ம அதை வெளியே வந்துட்டோம்னா அதனுடைய அந்த கான்டாக்ட் போயிடும். அதனால் அதை வித்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் கொண்டு போகிற பவரை வளர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு நன்மை செய்யும். நம்பிக்கை தான் துணை நிற்கும். நம்மளுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நமக்கு வில் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. கலை திறமைகளை ஃபேஸ் பண்ணி போக 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 அது நமக்கு சப்போர்ட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். 2ஆம் இடத்துல உச்சம் பெற்ற செவ்வாய் இருக்கிறது அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, நம்மக்கிட்ட இருக்கிற கெப்பாசிட்டி, நம்மக்கிட்ட இருக்கிற டேலண்ட், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு பவரை கொடுக்குற, அதன் மூலம் நமக்கு ஆதாயம் கிடைக்கிது. அதனால செவ்வாய் நமக்கு தொழிலில் வீழ்ச்சியை தரமாட்டார், பலத்தை தருகிறார். அது நீங்கள் எந்த விதமான துறையாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, அரசு அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக பார்க்குறேன். அப்போ கிரக ஆதிக்கங்களினுடைய பலன்கள் நமக்கு இருக்கு. அதில் இந்த ஒரே நட்சத்திரத்தில் இந்த சூரியன் சனி சேர்க்கையில் நமக்கு பாவ ரீதியாக கம்யூனிகேஷன் அப்படிங்கிற பாவத்தை இது நல்லபடியாக இயக்கிறதுனால இப்போ ஒரு வீட்டை வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு திடீர்னு வேலை செய்யும். ஒரு இடத்துல இருந்து இடம் மாறுறது, டிரான்ஸ்ஃபருக்கு திடீர்னு வேலை செய்யும். அதே போல் நமக்கு ஒரு ஃபீல்டுல இருந்து இன்னொரு ஃபீல்டுக்கு மாறிடுறேன் அப்படின்னு போக சொல்லும். எடிட்டிங்னு சொல்லலாம். சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எடிட்டிங் இந்த 3, 9ன்னு சொல்லலாம். அதே போல தான் நமக்கு கம்யூனிகேஷன், ஐடி லைன். அப்போ இந்த தொடர்புகள் ரீதியாக நம்ம கான்செப்டை மாற்றி பயன்படுத்த நமக்கு வளர்ச்சி உண்டாகும். தந்தை வழி ஆதாயங்களில் சில சுணக்கங்கள் ஏற்படும். ஒரு பூர்வீக பிரச்சனை நடக்குது, பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டு அப்பாவுக்கு டிசிஷன் மேக்கிங் இருக்கு, அதில் சரியானபடி திடீர்னு அவர் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கிறாரு, தன்னுடைய ஒரு ஆதரவை விலக்கிக்கிறாரு. இது மாதிரியான முரண்பாடுகள் நடக்கிறதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்கு. காரணம் மனமாற்றங்கள்னு எடுத்துக்கலாம். மனசுல வரக்கூடிய குளறுபடி அது தற்காலிகமானது தான். இந்த 14 நாட்கள் அதை ஃபேஸ் பண்ணிட்டு கடந்து போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சூரியன் போன பிறகு சனி உங்களுக்கு வில் பவரை முழுக்க தந்து வளர்ச்சி அடைய செய்கிறார் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.